அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிரருது மீன பங்குனி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 17 மார்ச் 2024. வளர்பிறை அஷ்டமி. நாளைக்கு காலையில் 3:18 வரைக்கும் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று இரவு 9:54 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருவாதிரை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஆயுஷ்மான் நாம யோகம், பத்ரை கரணம். அகசு நாழிகை 29:55. இன்றைய சார்த திதி வளர்பிறை, பங்குனி மாதம் வளர்பிறை அஷ்டமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. மீன லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 42. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்ததெல்லாம். மேஷ ராசியில குரு பகவான், ரிஷபராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில செவ்வாய், சுக்கிரன், சனி, மீன ராசியில சூரியன், புதன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 9:42க்கு சந்திர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் தெரிகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன என்று அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா நமக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தேவையில்லாமல் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இன்று எழுந்தருளுகிறார். நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு இன்று நடைபெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்று வெற்றி பெறும். எல்லா கிரகங்களுடைய ஸ்தானபலம், திருப்பலம் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நமக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும்.
சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இன்று ஏற்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். இன்றைய நாளிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு இன்று காலையிலேயே மாற்றம் பெறுகிறார். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி இன்று வரும். அது மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நமக்கு நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பொதுவாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த ஒரு விஷயத்தையும் அழகா செய்து முடிக்க முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நல்லபடியா கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பொதுவாக இன்றைய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் மிக பரிபூர்ணமான நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால எந்த ஒரு காரியத்தையும் இன்று செய்ய முடியும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். எந்த விஷயத்திலும் தெளிவான ஒரு ஃபோக்கஸ், ஒரு சரியான ஒரு பாதையோட நீங்கள் இன்று பயணிப்பீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு, இன்றைய நாளிலே காலையிலேயே சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் தொடங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும். சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத ஒரு அவசரம் படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். முடிந்தவரை பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அது மாதிரி பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள்
கொஞ்சம் கவனமாக பார்த்து அணுகுவது நல்லது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியங்களிலுமே அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். சுப செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு இன்று நடைபெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக இன்றைக்கு நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய நாளிலே உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் உண்டாகலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் நீக்குபோக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்தையும் யோசித்து கவனமாக செய்யறது உங்களுக்கு நல்லது. அதே வேளையில் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரொம்ப திருப்தியான ஒரு சூழலை இன்று கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக போயின்னு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். ஒரு திருப்தியான பலன்கள் இன்றைக்கு கும்பராசியில பிறந்தவாளுக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்று ஏற்படும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஏதாவது ஜோதிட சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ
கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை நாட் ரீச்சபிளில் இருந்தாலோ தயவு செய்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுவோம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.